பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்களில் இப்படி என்றால் சரி, இவர்களே பார்த்து திருமணம் செய்து கொள்கிறார்களே, இதிலே ஏன் மனமுறிவு? காதலிக்கின்ற போது இருவருமே இனிமையான பக்கங்களை மட்டும் காண்பிக்கிறார்கள். எனக்கு மலர்கள் என்றால் மிகவும் பிடிக்கும், எனக்கு பறவைகள் என்றால் மிகவும் நேசம், ஒரு பூவை கூட நான் கிள்ள மாட்டேன், ஒரு புல்லில் மீது கூட நான் நடக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். தினசரி அந்த பெண் கட்டி வருகிற சேலையினுடைய வண்ணத்தை கூட சொல்கிறார். இதையெல்லாம் பார்த்து அவள் அசந்து போகிறாள். ஆகா, எவ்வளவு பிரியம் என் மீது, இவ்வளவு மென்மையானவரா? மேன்மையான பக்கங்களை மட்டுமே காட்டுகிறார். அதை பார்த்து விட்டு அந்த பெண் நினைக்கிறாள், எவ்வளவு மேன்மையானவர். அப்படி நினைக்கிறாள். ஒரு கற்பனையான உலகத்தில் இருவருமே வாழ்கிறார்கள். சண்டை சச்சரவில்லாத, எப்போதும் நேசிக்கின்ற. ஒரு உதாரணத்திற்கு, கணவன் வீட்டிற்கு வருகிற போது அந்த பெண்மணி கதவின் பின்னால் நின்று கொண்டு பே காட்டி இருக்கிறார். அவன் பயந்து போய்விட்டான், கண்டபடி திட்டிவிட்டான். ஏனென்றால் அவள் இப்படியெல்லாம் நடந்தால்தான் இந்த திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எங்கேயோ படித்து கொண்டு வந்து அதை செய்திருக்கிறார். இப்படி ஒரு கற்பனையான உலகத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு புலன் மயக்கம், கல்யாணம் ஆகிற வரை ஒரு புலன் மயக்கம் இருவருக்கும் இருக்கிறது. அதனால் அந்த புலன் மயக்கத்தின் காரணமாக அவர்கள் எது செய்தாலும் அழகாக தெரிகிறது. கீட்ஸ் சொன்னார், a thing of beauty is a joy forever என்று. அது உண்மை அல்ல. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது எல்லாம் அழகாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அழகாக இருக்கிற பொருட்களால் மகிழ்ச்சி அல்ல. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது எதை பார்த்தாலும் அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஒரு புலன் மயக்கம். வீரபாண்டியன் மனைவியில் ஜனநாதன் எழுதியிருப்பார், இந்த வயதில் கழுதை கூட அழகாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு மயக்கம், அந்த புலன் மயக்கம். ஒரு சந்தர்ப்பவாதம். இருவரும் ஒரே இடத்தில் பணிபுரிகிறோம், அந்த சம்பளம் வந்தால் நன்றாக இருக்கும். இப்போதெல்லாம் சொல்லுகிறார்கள் டிங்க் என்று. டிங்க் என்றால் டபுள் இன்கம் நோ கிட்ஸ் என்று பொருள். இருவரும் சம்பாதிக்கிறார்கள், குழந்தைகள் இல்லை என்கிற ஒரு வரைமுறை இருக்கிறது. சந்தர்ப்பவாதத்தின் காரணமாகவும் அது ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் நடைமுறை வாழ்க்கையை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது. நடைமுறை வாழ்க்கை என்றால் என்ன? பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. திருமணம் என்றாலே பொறுப்பு தான். கணையாடியிலே ஒரு கதை. இவன் கதை எழுதுகிறான், மனைவி வருகிறாள், நம் வீட்டில் அரிசி பருப்பு கூட இன்னும் வாங்கவில்லை, நீங்க அதற்குள் கதை எழுதுகிறீர்களா என்று வாங்கி அந்த காகிதத்தை கிழித்து எறிந்து விட்டான். இவன் இரவு படுத்துக்கொண்டு யோசிக்கிறான், நம்மை ஒருத்தி நேசித்தால் நம் கதைகளையே நேசிப்பாள், ஒவ்வொரு வரியையும் மனப்பாடம் செய்து எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லுவார். மருத்துவர் சிவகடாட்சம் அவருடைய மனைவி இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவள் காதலிக்கிற போது சொல்லுவாள், எவ்வளவு என்னுடைய கவிதைகளை நேசிப்பாள், இப்போது ஒருத்தி இருக்கிறாளே, நான் எழுதுவதை கிடித்தல்லவா எறிகிறாள் என்று அவன் நினைத்து கொண்டு பிறகு அவனே ஆறுதல் அடைகிறான். அவள் தானே இவள், அவளை தானே கல்யாணம் செய்து கொண்டோம், ஆனால் என்ன செய்வது, நடைமுறை வாழ்க்கைக்கு இப்படித்தானே இவள் இருக்க முடியும், என்ன செய்வது என்று அந்த கதை, கணையாடியிலே வந்த கதை முடிந்துவிட்டது. நடைமுறை வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும். அதை போலவே இன்னமும் சமூக ஊடகங்களை பற்றி பார்த்து அவற்றையே நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போன்றவையும் பல நேரங்களில் இந்த இணைந்தவர்களுடைய பிரிவையும் ஏற்படுத்தி விடுகிறது. இன்று அந்த நாளிதழிலே வந்ததைப் போல மனமுறிவுகள் ஏன் அதிகமாகி இருக்கின்றன? ஒரு முறை ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசத்தையும் புதுமைப்பித்தன் எழுதிய அந்த பொன்னகரம் என்கின்ற கதையும் பற்றி ஒரு விமர்சனத்தை படித்தேன். ஜெயகாந்தன் அக்னி பிரவேசத்தை எழுதிய காலத்தில் இப்படி ஒரு கதையை எழுதலாமா என்கிற விவாதம் நடந்தது. புதுமைப்பித்தன் கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே ஐயா, இதுதான் ஐயா பொன்னகரம் என்று முடித்த அந்த 3 பக்க கதையில் அரை பக்கம்தான் கதை, மற்றவை எல்லாம் பொன்னகரத்தை பற்றிய வர்ணனை. அந்த கதையை படித்து இப்படி சாத்தியமா என்று நினைத்தார்கள். ஆனால் இன்று அந்த கதை எந்த விதமான சலசலப்பையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் அதைவிட சமூகம் வேறு மாதிரியாக இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்கிற சமூகம் வந்துவிட்டது. அப்படி சமூகம் ஒரு காலத்தில் மனமுறிவு என்றால்
வேறு விதமாக பார்த்தார்கள். இன்று சகஜமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காலத்திலே அவர்கள் வாழாவெட்டி என்கிற பட்டத்தை கொடுத்தார்கள். அந்த கரை இருந்தது. இன்று அந்த கரை இல்லை. சமூகம் இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டது. சமூகம் இவற்றை பற்றி எல்லாம் கவலைப்படுவதே இல்லை. ஏனென்றால் இதைவிட பெரிய கவலை அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு நேரமே இல்லை. அடுக்ககங்களிலே அமுங்கி போய்விடுகிற ஒரு சமூகத்திலே ஒருவர் இதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்க முடியாது என்கிற நிலைமை உருவாகிவிட்டது. கிழக்கிலும் சரி மேற்கை போல தனிப்பட்ட சிந்தனைகள் தூக்கலாக இருக்க ஆரம்பித்திருக்கின்றன. என்னுடைய பிரதேசத்திற்குள் நீ நுழையக்கூடாது என்கிற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. இன்று பெண்கள் நன்றாக படித்திருக்கிறார்கள். ஆண்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களில் பெண்கள் ஆண்களை விட அதிகம் சம்பாதிக்கிறார்கள். சொந்த காலிலே நிற்க முடியும் என்கிற வைராகியம் இருக்கிறது. எனவே அவர்கள் விவாகரத்து செய்வதற்கு துணிச்சலாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் பெற்றோரும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீ கணவன் வீட்டிலே இம்சை பெறுவதை விட இங்கே வந்துவிடு. ஒரு காலத்திலே சொல்வார்கள், வந்தால் நீ கணவனோடு தான் வீட்டுக்கு வர வேண்டும் என்று. இப்போது தனியாக வந்தாலும் சரி பெண்ணை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் வந்துவிட்டது. எளிதாக சட்ட உதவிகள் கிடைக்கிறது. விவாகரத்து செய்துவிடலாம் என்கிற நிலைமை. இன்னொன்று நான் சொல்லுகிறேன், 24 மணி நேரமும் ஒருவரோடு வாழ்வது என்பது உலகத்திலேயே சிரமமான ஒரு செயல். சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னார், நீங்கள் 24 மணி நேரம் மட்டும் உண்மையே பேசுவது என்று முடிவெடுத்தால் எல்லா உறவுகளுமே அருந்துவிடும் என்று சொன்னார். உறவுகள் எல்லாம் நீடித்திருப்பதற்கு காரணமே பொய்களால் நாம் முட்டுக் கொடுப்பதால் தான். எனவே அவ்வப்போது பொய்களை சொல்லுவது திருமணத்திற்கு நல்லது என்பது அதிலிருந்து தெரியும். அது 24 மணி நேரமும் வாழ்வது என்பது சிரமம். அதை போலவே மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதை போன்ற பிம்பத்தை சமூக ஊடகங்கள் கட்டமைக்கின்றன. தவறான தொடர்புகள் சமூக ஊடகங்களால் எளிதில் ஏற்பட்டு விடுகின்றன.